ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த காட்டை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பாதையாக வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம இப்போ எங்கே போகிறோம், எங்கே என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியல. புது புது விதமான அனுபவம்லாம் நம்ம கிடைக்க போகுது. வாங்க இந்த இடத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இது பேர் பார்த்தீங்கன்னா இறந்த செடிங்கிறாங்க, சொத்த செடிங்கிறாங்க, என்ன செடின்னு தெரில, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. நம்ம இதை நான் சாப்பிட போகிறேன். அப்படியே உயிரோடு நான் சாப்பிட்றேன். ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. இது ஒரு புது விதமான அனுபவத்தை எனக்கு கொடுக்குது. வாங்க இந்த இடத்து பேர் முள்ளுச்செடி. அது மேலே தான் மாட்டுப்பூச்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அது காட்டுப்பூச்சியாக மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம சந்தானத்துலேருந்து அது காட்டுப்பூச்சின்னு பேர் வந்துருச்சு. இதையும் நான் சாப்பிட போகிறேன். வாய் வரைக்கும் போது உள்ளே போக மாட்டேங்களா? போயிடுச்சுங்க. வாங்க நல்லா வாங்க. சரிங்க சரிங்க, அப்படியே துப்புங்க. மூத்தம் இருக்கிறதுலாம் துப்பிட்டேங்க. தண்ணி தொட்டு காட்டணும். பாஸ் பண்ணிடுறியா? நமக்கு ரொம்ப புது விதமான உணர்ச்சியை கொடுக்குது. இந்த தண்ணி ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாவ், ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் தான் மாட்டுப்பீ, மூத்திரப்பீ, எல்லா பீயும் இதில் தான் கலந்துருக்கு. மனுஷப்பீ தான் எல்லாமே ரொம்ப கலந்துருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப புது விதமான டேஸ்ட்டை கொடுக்குது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே பாருங்கள், அதை ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுங்க, மக்களுக்கு தெரியுது. அந்த இடத்துல தாங்க முதல்ல இருக்கிறதா நமக்கு ஆராய்ச்சியாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியம் இல்லை. அதில் ஒரு முழு செடி நம்ம ஆராய்ச்சியில் ஒன்று தூக்கி போட்டிருக்காரு. அந்த இடத்துல இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்டிக்கங்க. இங்கே பன்னிலேருந்து, மாடுலேருந்து, ஆடுலேருந்து, மனுஷன் முதற்கொண்டு இதில் தாங்க பாத்ரூம் போயிட்டு இதில் தான் கால் கழுவுறாங்க. இந்த தண்ணியை நான் குடிச்சிருக்கேன். எனக்கு எந்த வியாதியும் அட்டாக் ஆகாது. வாங்க இப்போ அடுத்த இடத்துக்கு நம்ம 3 மாதம் கழிச்சு பார்ப்போம். இருக்கீங்களா இல்லையா? 3 மாதத்துக்கு அப்புறம் நான் இருப்பேன். வாவ், இங்கே பாருங்கள், இது மாட்டுப்பீயா இல்லை யானைப்பீயா இல்லை மனுஷப்பீயானே தெரியல. இது ரொம்ப அருமையாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப புது விதமாக டேஸ்ட்டை கொடுங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் சாப்பிட போகிறேன். அப்படியே சாப்பிட போகிறேன். கர்மம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கர்மம்னு சொல்லாதீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இது இதுலேருந்து பல விதமான நோய்கள்லாம் நமக்கு எதிர்ப்பு சக்தியாக கொடுக்குது. வா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம சிக்கன் 65, மட்டன் 65ன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. இதை நம்ம மனுஷன் 25ன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா இது 25 வயசு உள்ள ஒரு வாலிபம் போட்ட பீங்கிறதுனால இது மனுஷன் 25 நம்ம அழைக்கிறோம். இது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மனுஷனா இல்லைங்க நீங்களாம். இப்போ நமக்கு ஒரு புது விதமான சூப்பரான காய் கிடச்சிருக்கு. இது நம்ம ஆடுங்கள்லாம் இதை தான் சாப்பிடுவோம், மனுஷங்களும் இதே தான் சாப்பிட்றாங்க. ஸோ ஆடுக்கும் மனுஷங்களும் என்ன வித்தியாசம்னே தெரியல. இது பார்த்தீங்கன்னா பட்டாணி செடிங்கிறாங்க, முள்ளங்கி செடிங்கிறாங்க. இதை நானும் சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓ அமேசிங். இதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த செடிக்கு பேர்? இது பேர் மஞ்சக்காமலை. ஏன்னா இது மஞ்சளாக இருக்கிறதுனால மஞ்சக்காமலை நோய்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம சாப்பிட்றோம். சில பேர் இந்த பேரை கேட்டாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, மஞ்சள் காமாலைன்னு சொல்லிட்டு. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அப்போனா பீ மஞ்சள் கலர் இருக்கிறதுனால யாரும் இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை நம்ம வெள்ளைக்காமலைன்னு பேர் மாற்றிக்கிறோம். ஆராய்ச்சியாளர்கள்ட்ட சொல்லி இதை பேரை மாற்றுறோம். இது எல்லாத்தையும் நம்ம பிச்சு நம்ம ஆட்டையே போட்டு நம்ம மனுஷங்கள்ட்ட போய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது வாங்குவாங்க. துபாயில் இதை போய் விற்றோம்னா அவரைக்காய் மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, இது பேர் அவரைக்கான்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அவரைக்காய் வடிவில் இருக்கிறத சங்கி மங்கின்னு பேர் சொல்கிறோம். வாங்க நீங்கள் நோண்டி கேள்வி வாங்கப்பா. செடி ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம தக்காளி செடி, முள்ளங்கி செடி, எத்தனையோ செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பேர் நம்ம என்ன பேச போகிறோம்னா சப்பாத்தி செடி. சப்பாத்தி செடிங்கிறது நம்ம குருமாவாக யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி போடுறது யூஸ் பண்ணிக்கலாம், மற்றும் பல விதத்துக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள அனைத்து வியாதிகளும் இல்லைனாலும் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ இந்த செடியை நீங்கள் சாப்பிடுங்க. சூசைட் பண்ணவங்க யாரும் தூக்க மாட்டேங்காதீங்க, மற்ற பாய்சன் குடிச்சிக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. இதை சாப்பிட்டாலே போதும். வாங்க அடுத்த இடத்துக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அடுத்த இடம் ரொம்ப பயங்கரமான இடம். அதோ பாருங்க, அங்கே ஏதோ பயங்கரமான விஷயம் தெரியுது. அங்கே ஜூம் பண்ணுங்க, டக்குன்னு வாங்க. கமான், இந்த இடத்துல வாங்க. ஒன்றுமே இல்லையா? ஓகே வாங்க. இந்த இடத்துல ரொம்ப செழிப்பாக ஒரு பாம்பு இப்போ தான் நுழைஞ்சிச்சு. இதை நான் என் கண்ணால் பார்த்தேன். இப்போ நம்ம அந்த பாம்பை பிடிச்சி உசுரோட தூக்கிறோம். இந்த ஓட்ட வழியாக பறந்து போச்சு. ஸோ அந்த பாம்பை நம்ம நாளைக்கு வந்து பேசிக்குவோம். வாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே காட்டணும் தெரியுங்களா, மனுஷப்பின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி தாங்க இது. இது வந்து அது வந்து மனுஷப்பியில் வெரைட்டி மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அது வந்து மனுஷ 20 வயசில் உள்ள ஒரு பையன் வந்து பீ பண்ணிட்டு போட்டதுனால அதை நான் சாப்பிட்டதுனால மனுஷ 25. இது வந்து மனுஷ குருமாங்க. சாப்பாட்டில் பகஞ்சு சாப்பிட்றது. இப்போ நீங்கள் ரைஸில் வந்து கோழியை பகஞ்சு சாப்பிடுவீங்க, அது போல் இது சாப்பாட்டில் பகஞ்சு சாப்பிடுறது. இது நான் அப்படியே சாப்பிட போகிறேன். மொத்தம் சோறே சாப்பிட்றது இல்லை. ஆமாங்க, அது வேணா சார். டீ தான் வாழ்க்கை. அது வேணா கரெக்டு தாங்க. வாங்க இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்சல் பண்ணி நம்ம ஆராய்ச்சியாளர் எல்லாத்துக்கும் இதான் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம இது ஒரு புது விதமான நமக்கு நோயை கொடுக்க போகுது. அந்த நோயை கொடுத்து டாக்டர்களுக்கு பல விதமான கமிஷன்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அடுத்த இடத்துக்கு போகிறோம். வாங்க.
அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மரத்தில் பல வருஷமாக அது அங்கேயே தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு கால் இல்லை. ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம விஜய் வந்து தாவி தாவி கிழக்கு பிளேஸில் மேற்கு பிளேஸுக்கு எப்படி தாவறான்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம ஜூம் பண்ணி காட்டணும். இதை விஜயகாந்த் கூட ரொம்ப அருமையாக ஓட்டினாரு. அவர் எப்படி ஓட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு தம்பி, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனையோ நடிகர் இருக்காங்க. ஆனால் நீ நடிக்கிறது கிழக்கு பிளேஸ்லேருந்து மேற்கு பிளேஸுக்கு தவிர, மேற்கேருந்து கிழக்கு தவிர, இதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. விஜய் சார் ரொம்ப மன வருத்தமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சார், நீங்கள் தயவு செஞ்சு விஜய் ஓட்ட வேணாம். இப்போ நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இல்லை பார்க்க முள்ளு செடி மாதிரி இருக்கு. இது மனுஷன் எப்படிங்க தாவாருல்ல? இல்லைங்க, அவர் விஜய் சார் அப்படி தாவார். அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். விஜய் சார் என்ன இடத்துல எங்கே வைக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் டக்கு டக்குன்னு மரத்துக்கு மேலே தாவிட்டே இருக்காரு. வாங்க சார் போதும், ஓடுங்க, மொக்கைய விடாதீங்க. ஓ, இது பாருங்க, இது நமக்கு ஒரு புதுவிதமான காசு கிடைச்சிருக்கு. இது வந்து பல ஆயிரம் வருஷக்கணக்காக பூமிக்குள்ளவே இருந்திருக்கு. இது மழை பெய்ய பெய்ய வெளியே வந்துட்டே இருக்கிறதுனால இந்த காசை இப்போ நம்ம ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போகிறோம். மழை பெஞ்சா தண்ணி தான் வருங்கிறாங்க, காயின் கூட வெளியே வரும். இல்லைங்க, நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் மண்ணோட தன்மை ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அதனால மேலே மேலே வந்துட்டே இருக்கு. இந்த காசை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். பார்க்க பீர் பாட்டில் மூடி மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதை வச்சு நம்ம கடையில் கொடுத்து ஆராய்ச்சி செய்கிறோம், காசை வாங்குறோம், சரக்கு நம்மளும் அடிக்கிறோம். வாங்க போகலாம். திருப்பி காமிச்சிடாதீங்க, மூடின்னு நினச்சிக்க போகிறாங்க. வாவ், இந்த பூவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இது வந்து ஏன் அமேசிங் சொல்கிறேன்னா, இது அமேசிங் காட்டில் தான் இது கிடைக்குது. ஆனால் இது நபக்குடியா சின்ன குட்டி துபாயிலே இது கிடைக்குதுங்கிறத உங்கள் எல்லாத்துக்கும் தான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கல்லை போட்டோம்னா அந்த பூ ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கும். பாருங்கள், ஸ்வைங் கரெக்டாக த்ரோ பண்ணலையா? பரவாயில்லைங்க, அடுத்த கல்லை ட்ரை பண்ணுவோம். போங்க. பாருங்கள், இப்போ மூடல. ஏன் மூடலைன்னா நம்மளே மூடிக்குவோம். பாருங்கள், ஸ்வைன் மூடிச்சுங்களா? அவ்வளோதாங்க. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை. இல்லைங்க, நம்ம மக்கள் விஜய் படத்தை பார்த்து இத்தனை பேர் இருக்காங்க. அதையே நம்பும்போது நான் பண்ணுறது நம்ப மாட்டாங்களா? வாங்க போகலாம். பாவ், இது வந்து 1927 வந்த நியூஸ் பேப்பருங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரங்க அம்மா நல்லா துப்பாக்கி வச்சு நீட்டி சுடுறாங்க. என்ன சுடுறாங்கன்னு தெரில. கொக்கு சுடுறாங்களா குருவி சுடுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா பார்த்துங்க. இதை அவங்க ஜூம் பண்ணி காட்டுங்க. செம கட்டாக இருக்காங்க. ஆமாங்க, அவங்க போலீஸ் அவங்க புருஷன் அதோட ரொம்ப பெரிய கட்டங்க. சாத்துவாங்க. நம்ம அவங்க அடுத்த பக்கம் போவோம். இந்த மரத்தை பாருங்க, ரொம்ப அமேசிங்காக இருக்கு. இது நம்ம பிற்காலத்தில் ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த மரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? வாவ், இதால பல வியாதிகள் குணமடைகிற மரமாக இருக்கு. அதனால இந்த மரத்தை நான் இப்போவே பிடிங்காச்சுங்க. ஸோ நமக்கு பிற்காலத்தில் எந்த யூஸும் இருக்காது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓவர். துரோகி. அங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைக், அழகா ஒரு பைக் தெரியுது. டப்பா வண்டின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம தூக்கிட்டு கடத்திட்டு உடனே வரும். கமான், பண்ணுறோம். வாங்க கமான். ஐயோ, சைட் லாக் போட்டிருக்கான். ஸோ நம்ம ஆராய்ச்சியாளர் ஃபோன் பண்ணி லாரியை உடனே கொண்டு வர சொல்லுங்க. தூக்கி நம்ம இழுத்து போட்டு கிளம்புறோம். ஓகேங்களா? ஆராய்ச்சியாளர் ஃபோன் பண்ணு. கமான். இது எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓவராக முக்கியப்பட்டிருந்தாலும் நீங்கள் மனசு தாங்காமல் நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த பைக்கை திருடிட்டு நாங்கள் போகிற நேரம் வந்துருச்சு. இந்த பைக் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியான பயணத்தை கொடுக்க நாங்கள் நம்புகிறோம். ஆராய்ச்சியாளர்களுக்கு தேங்க்ஸ். சன் டிவிக்காக உங்கள் எஸ் முகமது சமீம். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி தராமல் கேமரா பிடிக்க விட்டான். அவெல்லாம் ஒரு மனுஷன். இப்படி இசாம்.